ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி எப்படியாச்சும் நான் வெளியே எடுத்து காட்டுவேன் கார்த்தி மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி நீ எனக்கு தெரியாது ரேவதி, அவன் ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துரு, அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் கார்த்தியை நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ரேவதி அதை அகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், மாமாவை எப்படியாச்சும் நான் வெளியே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஊர் ஜனங்களும் நம்ம ரேவதிக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா கார்த்தி எத்தனையோ உதவி பண்ணியிருக்காரு. கார்த்தி தம்பி நம்மளுக்கு ஊருக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒன்றுனா நம்ம போய் நிற்காமல் இருக்கிறது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் ரேவதி கூட நாங்களும் உனக்கு துணையாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா கார்த்தியை வெளியே விட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேஷனில் இருக்கவங்க, மேடம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பணம் கொடுத்து உள்ளே வைன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த கார்த்தியை உள்ளே வச்சதும் எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க. இப்போ எங்கள் ஸ்டேஷனுக்கு மேலதிகாரிலாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இது எல்லா இடத்துலையும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உடனே கிளம்பி வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி போராட்டம் பண்ணி அவள் எப்படியாச்சு சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலே சரி உங்கள் மேலதிகாரி யாருன்னா பேசுனா என்கிட்ட பேச சொல்லுங்கள், இதுக்கு மேலே கூட நான் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் அந்த கார்த்தியை மட்டும் உள்ளே விடாதீங்க, அவங்க தானே அவங்க தன்னால் அடங்கிடுவாங்க, அவங்கள பற்றி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க, சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறோம், ஆனால் ரொம்ப எங்கள் கை மீறி போயிடுச்சுன்னா நாங்கள் ஒன்றையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் சரி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இப்போ நம்ம சந்திரகலா, அக்கா நீ சொன்னதுதான்க்கா கரெக்டு, எப்படியாச்சும் அந்த கார்த்தியை வெளியே மட்டும் விட்டுன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட எல்லா பிளானும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியோ ரேவதி எப்படியாச்சும் மனசு நொந்து போய் சரி நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம அம்மா கிட்ட சரண்டர் ஆகிடும் சொல்கிற வரைக்கும் அந்த கார்த்தியை உள்ளே போட்டு வெளுத்து எடுக்க விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதியால் முடியல. திடீர்னு பார்த்திங்கன்னா ரேவதி மயக்கம் போட்டு வெந்துடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஊர் ஜனங்க எல்லாரும் எழுப்புறாங்க. அப்போ நம்ம ரேவதி எந்திரிக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் ஜனங்களில் ஒரு பெரியவர் ஒருத்தர் ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, சார் நான் தான் ஐயா நான் ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஆமாம் உங்கள் பொண்ணு இங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, பாத்தியா அவனோட அயோக்குத்தனத்தால் என் பொண்ணு இப்போது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டா, நீ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல சாமுண்டீஸ்வரி, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது பகையாக பார்க்காதுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போயாச்சும் என்னோட மாப்பிள்ளையை தயவு செய்து கேஸை வாபஸ் வாங்கி வெளியே விடு, இதுக்கு மேலே எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அவங்க வாழ்கிறதுல உனக்கு அப்படி என்ன உனக்கு ஒரு வஞ்சத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீ வெளியே விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மயில்வாகனும் சரி மாமா நம்ம போய் உடனே ரேவதி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதியை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட ராஜராஜன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரேவதி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் பதறி போய் பார்க்குறாங்க, என்னது ரேவதி கன்சீவாக இருக்காங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறி போய் பார்க்கும்போது, அப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சந்திரகலாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் இப்போ தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ மயில்வாகனை கேட்டிருக்காங்க, மாமா இது எப்படி மாமா சகல ஏன்னா இந்த உள்ளே இருக்க இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இது நல்ல விஷயந்தான், இருந்தாலுமே இது என்னவோ எனக்கு நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் நான் பண்ண ஐடியா தான் மாப்பிள்ள, இதுக்கு ஒரே வழி ரேவதி கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், அதனால தான் இப்படி சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு கார்த்தி மாப்பிள்ளை இப்போ ரேவதி காலத்தில் தாலி கூட கட்ட மாட்டார், ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு குடும்பத்தை ஒன்று சேர்த்து தான் தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ ரேவதி மட்டும் கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாக்டரை மடக்கி இப்போ தான் நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், டாக்டர் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் தான் எப்படியாச்சும் இந்த பொய்யை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கெஞ்சி கேட்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்கிறாங்க.
இதை கேட்டு கார்த்தி சுத்தமாக வந்து நம்பல. ஆனால் கார்த்திக் தெரியும் இது பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து கன்சீவாக இருக்க விஷயம் வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்து நேராக வந்து அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி வந்து விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நம்பவே இல்லை, உண்மையை தாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல, என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை எனக்கு பண்ணிட்டாளா? ஆல்ரெடி அவள் கார்த்தி கூட தான் வந்து எனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனால் இப்போது கர்ப்பமாகிற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தலை சுற்றி வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட ராஜராஜன் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்போ வந்து வயலோகே மாமா அத்தை கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதான் மாமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது மாப்பிள்ள, அதான் நான் அன்றைக்கே சொன்னேனே, அவளால் முடிஞ்சதை அவள் பண்ணா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். என்னோட கார்த்தி மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணு ரேவதியும் நான் வாழ வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்மளோட மயில்வாகனமும் ராஜராஜனும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட தாலி கட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க ஒரு ஆப்ரேஷனால் அந்த தாலியை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாச்சும் என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போதைக்கு அவளை வெளியே விட போகிறீங்களா இல்லையா, இல்லை நான் மேல் இடத்துல வேறு இடத்துல பேசுவா அப்படின்னு சொல்லும்போது உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிடுச்சு, இதுக்கு மேலே எங்களால் அவரை வெளியே வைக்க முடியாது. ஏன்னா உங்கள் பொண்ணே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட புருஷன் வேணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேலே பொண்ணு சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கார்த்தியை இப்போ வெளியே விடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி ஓடி வந்து ரேவதி வந்து பார்க்குறாரு. ரேவதி எனக்காக நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லும் போது நம்மளோட கார்த்திக்கு தெரியும். அப்போ வந்து ஏமாமா இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொன்னீங்க, அட சும்மா இருங்க மாப்பிள்ள, நான் வந்து என்னோட அவள் வந்து அவளோட விஷயத்த நான் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா இதால் அத்தைக்கு மேலும் மேலும் கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியை வந்து நான் வந்து திட்டிகிட்டு இருந்தேன், ஏன் ரேவதி இப்படி அவசரப்பட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வேற இந்த மாதிரி கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னால் இன்னமும் அதிகமாக கோவம் வரும். ஒருவேளை இது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அத்தை அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு யோசனை பண்ணுவாங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கண்ணு முடிச்சு கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தி வந்து ரேவதி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, அம்மா வந்து வெளியே விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜன் அவள் எங்கம்மா வெளியே விட்டா, நான் தான் ஒரு பிளான் போட்டு வெளியே வந்து விட சொன்னேன். அப்படி என்ன சொன்னீங்கன்னு சொல்லும்போது, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னபோது போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணே வந்து அதாவது உன்னோட பொண்டாட்டியே வந்து கார்த்தியோட பொண்டாட்டியே வந்து ஆதரவாக இருக்கும் போது இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, கார்த்தி மாப்பிள்ளையே வெளியே விட்டுட்டாங்க. உங்கள் அம்மாவை வெளியே எடுப்பா, அவள் வந்து உன்னை நீ வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கன்னு சொன்னால் கூட வெளியே விட மாட்டா. இத்தனைக்கும் நீ ஹாஸ்பிட்டலில் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லி கூட அவள் வந்து மௌனமாக தான் இருந்தா, எல்லாம் சித்தியோட வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி ஆமாம் மாமா அவளோட வேலை தான், எனக்கு தெரிஞ்சு ரேவதி வெளியே வந்ததுனால தான் இவ்வளவோ பிரச்சனையாக இருக்குது. ரேவதி நீ ஏன் வந்து உங்கள் அம்மா பேச்சு இப்போதைக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் மாமா புரியாமல் பேசுகிறீங்க, எங்கள் அம்மா இதுக்கு மேலே அங்கே இருந்தால் என்னை என்ன வேணால் பண்ணுவாங்க, இன்னொரு கல்யாணம் உடனே பண்ணி வைக்க கூட தயங்க மாட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆனால் கார்த்திக்கு வேறு வழியே இல்லை. சரி ரேவதி நம்மளை நம்பி வந்துட்டா, வேறு வழி இல்லை, இதையும் சமாளித்து தான் நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த குடும்பத்தை அதுக்குள்ளே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ராஜராஜன் ஒரு பிளான் போட்டு எப்படியோ வந்து ரேவதி ஆசைப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர் மக்கள் ஆசைப்படி நம்மளோட கார்த்தியை வந்து வெளியே எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா சொல்லி சாமுண்டீஸ்வரி என்ன பிளான் போட்டு 2 பேரை பிரிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கார்த்தி ஒரு பக்கம் இதையும் சமாளிக்கணும், அதே மாதிரி நம்மளோட ராஜராஜன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாமே வந்து சமாளிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ராஜசேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படியாச்சும் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்து தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுக்காரு. இது எல்லா பிரச்சனையும் இப்போ கார்த்தி தலையில் தான் விழுந்துட்டு இருக்கு. கார்த்தியோட வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. கூட சேர்ந்து ரேவதியை வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்காரு. நீயும் வந்து கண்டிப்பாக வந்து என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.